ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ரூபாய் 2 கோடி செலவில் அரசு கட்டி கொடுத்த திருமண மண்டபத்தில் கழிப்பறை கூட இல்லாதது பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதூர் செங்கத்தில் பிரபலமான மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சாமி தரிசனம் செய்ய மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். அதே நேரம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் கோவிலுக்கு வெளியே மக்கள் திருமணங்களையும் நடத்தி வருகின்றனர். இதனால் தொகுதி எம்எல்ஏ சரவணன் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கோவிலுக்கு சொந்தமான பரந்து விரிந்த இடத்தில் ரூபாய் 2 கோடியே 78 லட்சம் செலவில் திருமண மண்டபம் கட்டப்பட்டது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி சென்னையிலிருந்து காணொலி வழியாக முதல்வர் இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து எம்எல்ஏ சரவணன் தலைமையில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபத்தில் திறப்பு விழா நடைபெற்றது. ஆனால் இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இந்த மண்டபம் ஒரே நேரத்தில் 400 பேர் அமர்ந்து திருமணத்தை காணும் வகையிலும் 500 பேர் உணவு உண்ணும் வகையிலும் கட்டப்பட்டுள்ளது. மணமகன், மணமகள் மற்றும் உறவினர்கள் தங்குவதற்கு ஏசி வசதியுடன் கூடிய அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு விசாலமாக கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபத்தில் ஒரு கழிவறை கூட அமைக்கப்படவில்லை என்பது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. இது குறித்து நம்மிடம் பேசிய ஒரு பக்தர், திருமணம், காதுகுத்து போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் குறைந்தபட்சம் 2 முதல் 3 மணி நேரம் மண்டபத்தில் இருப்பார்கள். உறவினர்கள் என்றால் மாலை முதல் காலை வரை இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் கூட இங்கு கழிவறை இல்லை என அவர் வேதனையுடன் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே மண்டபத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான திட்டத்தை தயாரித்து 5 அதிகாரிகளை கடந்து அமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர். அதன் பிறகு டெண்டர் விடப்பட்டு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஒரு மண்டபத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்த அறிவு இருந்தால் கூட கழிப்பறை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இதை செய்ய தவறியது எப்படிப்பட்ட மனநிலையை காட்டுகிறது என நீங்களே யோசித்து பாருங்கள் என பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த மண்டபத்தின் திறப்பு விழாவுக்கு பின்னரும் எம்எல்ஏ சரவணன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதை பெரிதாக கண்டுகொள்வதாய் இல்லை. இதனால் திறப்பு விழா முடிந்து பொருட்கள் வாங்கி வைக்கப்பட்ட பிறகும் இந்த மண்டபம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையால் கட்டப்பட்ட இந்த மண்டபத்தை குறைந்த கட்டணத்தில் பயன்படுத்தலாம். இதனால் அங்குள்ள தனியார் மண்டப உரிமையாளர்கள் தங்கள் மண்டப வாடகையை குறைக்க முடிவு செய்தனர். ஆனால் தற்போது பாத்ரூம் வசதி இல்லாத மண்டபத்தை புக் செய்து என்ன செய்ய போறீங்க என நக்கலடித்து தனியார் மண்டப உரிமையாளர்கள் கோவில் மண்டபத்தை புக் செய்ய முயலும் ஒரு சிலரையும் திசை திருப்பி கட்டணத்தை உயர்த்தி கேட்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.